ஈழப் போராட்டம் பல ஆண்டுகளாக ஒரு இனத்தின் விடுதலைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் நடத்தப்பட்ட ஒரு பெரும் போராட்டம். ஒரு ஒரே தலைவன் மிகவும் ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பான ஒரு இராணுவத்தை உருவாக்கி, அது ஒரு பேரினவாதத்திற்கு எதிரான களம் கண்ட ஒரு இராணுவம். எப்படி அதை சந்தித்து கொண்டிருந்தார் என்று பல நாடுகளே வியந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது, அந்த இராணுவத்தை மட்டும் அழிக்காமல் அதோடு சேர்ந்து ஈழ மக்களின் கனவுகளையும் சேர்ந்து அழிக்க வேண்டும் என்று பல நாடுகள் இணைந்து அழித்தொழித்து விட்டன என்று சொல்லலாம். அவர்கள் அழித்தது ஈழ மக்களை மட்டுமா, இல்லை இராணுவத்தை மட்டுமா என்றால் இல்லை. அது அப்படிதான் செய்யும். ஒரு சிறுத்தையோ இல்லை ஒரு சிங்கமோ காடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த இடத்தில் நிறைய உணவு இருக்கின்றது என்றால் அந்த கூட்டம் இன்னொரு சிறுத்தை கூட்டத்தை விரட்டிவிட்டு அது அங்கே இருந்து கொள்ளும். அவ்வளவுதான் அது செய்யும். அதற்கு பின் அது எதுவும் செய்யாது. ஆனால் மனிதர்கள் மிக மோசமானவர்கள். அவர்கள் அந்த போரில் வென்றுவிட்டதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின் பல புனைவுகளை மிகப்பெரிய பொருளுதவியுடன், மிகப்பெரிய பொருளை செலவழித்து பல புனைவுகளையும் ஆங்காங்கே பல கட்டுரைகளையும் 2009 அங்கங்கே பதித்து பல இடங்களில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் பத்திரிகைகளில், மேகசின்களில், நிறைய வார பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி அந்த போரில் ஈடுபட்டிருந்த ஈழ மக்களையும் ஈழ போராளிகளையும் அவதூறுக்குள்ளாகி வருகின்றார்கள். அதை எதிர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, எதிர்கொள்ள வேண்டும் முதலில். அதன் பின் தான் எதிர்க்க முடியும். அந்த ஒரு கடினமான வேலையை தீபச்செல்வன் இந்த நூலின் மூலம் செய்திருக்கிறார். ஒரு புனைவு கதையை கொண்டு வருவது என்பது எதற்காக ஒரு தளபதி இருந்தார், அவருடைய கதையை முழுமையாக படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. இந்த கதை 1996 2016 வரை நடக்கும் ஒரு கதை. பொதுவாக கதையை சொல்லும் பொழுது 2 யுக்திகளை கையாள்வார்கள். ஒன்று நேரடியாக காலத்தொடர்ச்சியாக சொல்வது, 1, 2, 3 என்று. இன்னொன்று உண்மையிலேயே சிக்கலான கதை, இல்லை அனைவருக்கும் தெரிந்த கதை என்றால் முடிவை முதலில் சொல்லிவிட்டு அது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி முழுசாக சொல்லுவாங்க. டைட்டானிக் பார்த்துருப்போம். என்ன நடக்கப் போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த இதில் அடுத்த காட்சி என்ன நடக்கப் போகுது என்கிறது அனைவருக்குமே தெரியும் தான். இருந்தாலும் அந்த மாதிரியான கதைகளை சுலபமாக சொல்வதற்கு கடைசி இதை சொல்லிவிட்டு ஃப்ளாஷ்பேக் மாதிரி முதலிருந்து சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படிங்கிறதுனால. இங்கே நாம் தீபச்செல்வன் அவர்கள் கையாளுவது 2 விதமாக. இறுதியில் நடப்பதை முதலில் ஆரம்பித்துவிட்டு பின் முதலிலிருந்து நடப்பதையும் சொல்கிறார். 2ம் இணைந்து இறுதியில் முடிவது போல காட்டுகிறார். அதில் இந்த போராளிகளின் தலைவனாக வருபவர் வளவன் என்பவர். முழு கதையும் சொல்லிவிட முடியாது. வளவன் என்பவர் தான் முக்கியமான தளபதி. அவருடைய கதை தான் இது. சாத்விகன் என்ற சிறுவன் எப்படி தளபதியாக மாறுகிறான் என்பதை பற்றிய கதை இது. அவர்கள் இறுதியில் பேசிக்கொள்ளும் பொழுது ஒரு 2 வரிகளை நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருமே தமிழர்களின் தாயம் தமிழீழ தாயகம் என்னும் தலைவரின் கோட்பாட்டிற்கு முழுமையாக இணங்கி முழுமனதோடு இயக்கத்தில் இணைந்தவர்கள்தான். அது மட்டும் போக பொருளுதவி செய்த அனைவருமே அந்த கோட்பாட்டிற்கு முழுமையாக இணங்கி அதற்காக பொருளுதவி செய்தவர்கள்தான். ஆனால் அந்த இயக்கத்தில் இணைந்தவர்கள் அந்த இயக்கத்தில் சேராமல் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் தான். அது நமக்கு தெரிந்தது தானே. ஒரு விமானத்தையே உருவாக்கும் அளவிற்கு அந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்று நாம் எல்லோரும் தெரியும். கடற்புலிகளின் பலத்தையும் நாம் அனைவருமே அறிவோம். அதில் ஒரு 2 வரிகள் அந்த 2 பேர் பேசிக்கொள்ளும் பொழுது
2 வரிகளை கூறுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அலட்சியமான பார்வையுடன் இருந்த வளவன் சோற்றுத்தட்டை வைத்துவிட்டு முகமாற நிமிர்ந்து சீராளனை பார்க்கிறான். வளவன் என்பவர் தான் தளபதி. எங்கட பிரச்சனையே அதுதானே தம்பி என்கிறார். அதாவது அடக்கி பேசணும், கொஞ்சம் அடக்கி பேசுங்க, நீங்கள் இங்கே இருப்பது இந்த முள்வேலி கம்புக்குள் இருக்கிறீர்கள் 2009 போருக்கு பின், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்று சீராளன் என்பவர் வளவனை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நம்முடைய பிரச்சனையே அதுதானே தம்பி, நம்ம எதுவுமே அடங்க மாட்டோம் என்று. எங்களுக்கு அமைதியாக இருக்க தெரிந்திருந்தால் போராட வந்திருப்போமே என்கிறார். சகிக்க தெரிஞ்சிருந்தால், அதாவது இவ்வளவு கொடுமைகளையும் நாம் சகிக்க தெரிஞ்சால் சொல்கிறாரு, சகிக்க தெரிஞ்சிருந்தால் நான் இப்போ ஒரு டாக்டர் அல்லது இன்ஜினியர். அநீதியை சகிக்க தெரியாமல் தானே நான் இங்கு சேர்ந்தேன் என்கிறார். ஸோ இம்மாதிரியான பல இடங்களில் அந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த உணர்ச்சி வெளிப்படுகின்றது. இதை சரியாக படம் பிடித்து காட்டிய தீபச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல், ஒரு கவிதை இவரை கவிஞராகத்தான் எனக்கு தெரியும். நான் இலங்கையன் அல்ல என்ற கவிதை புத்தகம் மூலமாக தான் நான் இவரை அறிந்து கொண்டேன். சென்ற முறை தமிழ் தொழில் முனைவர் மாநாட்டினை சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணத்தில் வட அமெரிக்க தமிழ் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்திய பொழுது அவரை முதலில் நேரடியாக சந்தித்தேன். அதற்கு முன் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். ஆனால் அங்குதான் முதல் முறையாக சந்தித்தோம். அவரை அங்கு ஒரு கௌரவ மதிப்பளிப்பு செய்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுது அவர் நான் ஏன் இலங்கையன் அல்ல என்ற நூலை பரிசீலித்திருந்தார். அதில் காஞ்சா இளையா அவர்கள் எழுதிய நான் ஏன் இந்து அல்ல என்ற புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர் எழுதிய நூலும் நான் ஏன் இந்தியன் அல்ல என்று டைட்டில் போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஏன் இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருந்திருக்கிறார். என்னால் சுதந்திரம் கிடைத்து விட்டது வெள்ளையர்களிடமிருந்து, ஆனால் இங்கு இன்னும் தலித்துகள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கோட்பாடு. உண்மையும் கூட. அதே போல் இவர் எழுதியிருப்பதும் நான் ஏன் இலங்கையன் அல்ல என்பது கவிஞராகத்தான் தெரியும். இந்த கவிஞரையும் கவிதையும் நான் பிரிக்கவே முடியாது. ஆகையால் இந்த நூலிலும் ஆங்காங்கே கவிதைகள் மின்னிக்கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு கவிதை வாசித்து காட்ட விரும்புகிறேன். வேங்கை தோற்பதில்லை, நம் வீரர் சாவதில்லை, நம் வீரர் சாவதில்லை, எம் விடிவு தூரமில்லை. வேங்கை தோற்பதில்லை, நம் வீரர் சாவதில்லை, எம் விடிவு தூரமில்லை. தென்னங்கீட்டில் மோதும் எம் தேசமெங்கும் கொண்டு வந்து விழும். தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும் எம் தேசமெங்கும் கொண்டு வந்து விழும். இந்த எழுச்சி பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. தளபதியாக பின்னால் வரப்போகும் சாத்விகனுக்கு கேட்கின்றது. இம்மாதிரியான எழுச்சி பாடல்கள் ஒலித்தால்தான் அவர்கள் பின்னாலே தளபதியாக வருவார்கள் என்று இல்லை. அவர்களை வளர்த்து கொண்டிருக்கும் தாய்மார்களும் சரி, தந்தையர்களும் சரி, தொடர்ந்து 1948 தொடர்ந்து சிங்கள பேரினவாதத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்பட்டே கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு தமிழையும் தமிழ் உணர்வையும் ஊட்டியே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் அவர் எழுதியிருக்கிறார், சாத்விகனின் அம்மா அவர்கள் சொல்கிறார், பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான் என்பது உண்மைதானே என்று போகிற போக்கில் ஒரு வரியில் எழுதியிருக்கிறார். ஸோ இம்மாதிரி தனது குழந்தைகளை தாய்மார்கள் போருக்கு தயார்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். இது போர் என்றால் ஆயுதம் தாங்கிய போருக்காக அல்ல. மனத்தளவில் யாராவது தமிழையோ தமிழர்களையோ குறைத்து பேசினால் உடனடியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தெம்பு எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இம்மாதிரியான நூல்கள் தொடர்ந்து எழுதப்பட வேண்டும். எழுதப்படுவதோடு மட்டுமில்லாமல் வாசிக்கப்பட வேண்டும். நாம் எல்லாம் இம்மாதிரியான நூல்களை வாங்குவதோடு மட்டுமின்றி அவற்றை பகிர்ந்தும் கொள்ள வேண்டும். இந்த யூடியூப் சேனல் அதிலெல்லாம் புக் ரிவ்யூஸ்லாம் வரும். உங்களுக்கு தெரிந்த புக் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நீங்கள் போய் கமெண்ட்ஸ் போடுங்க, இந்த நூலை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதன் மூலமாவது அவர்கள் இந்த புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணட்டும். அதன் மூலமாக பல ரசிகர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்நூல் போய் சேரட்டும். ஏனென்றால் இது
திட்டமிட்டு போராளிகளையும் ஈழப்போரையும் அந்த போர் தளபதிகளையும் அந்த தளபதிகளுக்கு தலைவனாயிருந்த தமிழர் தலைவரையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கும் எழுத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த மாதிரியான நூல்கள் தான் தொடக்கம். அதை நாம் தொடர்ந்து பாராட்ட வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. தமிழின் உயிர் தொல்காப்பியம், தமிழனின் உயிர் திருக்குறள். இந்த விழாவில் என்னை அழைத்ததற்கு தீபச்செல்வனுக்கு முதலில் நன்றி. இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மருது அவர்களுக்கு, தலைமையேற்று நடத்தி வருவதற்கு நன்றி, பாராட்டுகள். சக மேடைகளில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீங்கள் வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு தூண், இந்த சமுதாயத்திற்கு ஒரு தூண். உங்களுடைய பொறுப்புணர்வுக்கு நான் மரியாதை அளித்து வரவேற்கிறேன். வணக்கங்கள். ஒரு 23 வயது காலகட்டத்திலேயே ஒரு மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி படித்து இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு புதினத்தை வெளியிட்டுள்ள தீபச்செல்வனுக்கு எல்லோர் அனைவரின் ஒருமித்த கரவொலியுடன் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது நம் கடமை. வாழ்த்துக்கள் தீபச்செல்வன். முதல் நாவல் அவர் எழுதின புதினத்துக்கு கனடாவில் இருந்து அவருக்கு இயல் விருது கிடைத்தது. இயல் விருதுங்கிறது இப்போது சென்ற ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எழுத்தாளர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இவ்வாண்டு இயல் விருது கிடைத்தது. இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். இளம் வயதிலேயே அவருடைய அறிவின் ஆற்றலை உலகளவில் வெளிப்பட செய்த எழுத்து அவருடைய வீச்சு. அதனால் அவருக்கு ஒரு தனி பாராட்டுகள். இளம் வயதிலேயே இயல் விருது பெற்ற தீபச்செல்வன். கொஞ்சம் எனக்கு கூட ஒரு கர்வப்படக்கூடிய ஒரு செயல் இருக்குது. என்னென்னா, 2020 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தொற்று காலத்தினால தொய்வடைந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு கலந்துரையாடல், ஒரு கவியரங்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய இளம் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஒரு அணியை சேர்த்து யார் யார் எழுத முன் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் வட அமெரிக்காவில் புலம்பெயர்ந்து சென்று 30-20 ஆண்டுகள் தங்கள் வாழ்வாதாரங்களை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக இருக்கக்கூடிய தமிழர்களையும் இணைத்து ஒரு கவியரங்கம் முழுமையாக நடத்தினோம் 2020. அப்பொழுதுதான் தீபச்செல்வனை முதலில் பார்த்தேன். யார் இந்த தம்பி, என்ன ஒரு வீச்சு, என்ன ஒரு கவி ஆற்றல், தனித்துவம் படைத்த ஒரு எழுத்து. இது எல்லாம் ஒரு பதிவு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை. இன்று அவருக்கு 39 வயதுன்னு சொன்னார். கேட்டேன் நான் மேடையில் இருக்கும்போது. கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டு காலமாக ஒரு பள்ளி ஆசிரியராக, உணவுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, தமிழுக்காக தன்னை செதுக்கி கொண்டு, இதில் இருக்கக்கூடிய, நான் புத்தகம் முழுமையாக படிக்கலை. நான் இப்போ தான் எனக்கு நேற்று தான் கிடைத்தது. இருந்தாலும் அதில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இன்றைக்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அவருடைய நடை, எழுத்து நடை, அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த 8ஆம் பகுதியில் படித்து பார்த்தேன். வளவன் நிலவன் அவங்க இருவருடைய சூழலில் அவர்கள் ஆரம்பித்த விதம், நல்ல உணவு உண்டு உறங்கி அவருடைய ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்தில் நடந்த போராட்டத்தில் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தில் சயனைடை அனுபவித்து எடுத்து திரும்பவும் அது பயனில்லாத அளவிற்கு வெளிவந்து அந்த ஒரு முட்கம்பிகளிலிருந்து வெளியில் தாண்டி வந்து அதில் ஒரு 7 நாட்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு
வரும்பொழுது அங்கே ஒரு வீட்டில் போய் கதவை தட்டிய உடனே கொப்பி கீழே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அந்த குடும்பம் அந்த இடத்துல ஒரு வாழை மரம், அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை பறித்து கறிகள் உருவாக்கி பக்கத்தில் இருக்க கீரைகளை வச்சு கப்பையை வச்சு உடனே ஒரு வாழை இலையை விரித்து ஒரு பெரிய உணவை பரிமாறி அந்த இடத்துல அவருக்கு வளவனுக்கு நல்ல ஒரு உணவை போட்டு அவர் உறங்கி கொண்டிருக்கும்போது நிலவன் வந்து அவசர சிகிச்சை மருத்துவமனைக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த காட்சி அந்த முழுவதும் பதிவு பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எழுத்து, பொருள், சொல், அந்த புதினத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நவீனமான அமைப்பு, அந்த அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு 100 ஆண்டுகள், இன்னும் ஒரு 200 ஆண்டுகள், அல்லது இன்றே பெற்றவர்கள் சரியாக எடுத்து சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அல்லது தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு தெள்ளத் தெளிவாக ஈழ நடையுடன் இரக்கமாக பார்க்காமல் வாழையினுடைய பண்பு, கிடைக்கக்கூடிய தாவர நெறிகள், கலை, இடம், பொருள், ஏவல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த புதினத்தை ஒரு நவீன புதினமாக மாற்றி ஒரு தனி சிறப்பு இந்த நூலுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாராட்டு ஒரு சாதாரண பாமரனினுடைய வாசிப்பு. இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க. இது நிறைய ஒரு உணர்வு பூர்வமாக உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள், உங்கள் கண்கள் வந்து ஒரு இடத்துல சிரிக்கும், உங்கள் வாய்கள் வந்து ஒரு இடத்துல தண்ணீர் வரும். நான் இது எதற்கு புனைப்பு மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா, அந்தளவு இதில் இருக்கக்கூடிய உணர்வுகளினுடைய வெளிப்பாடு நீங்கள் உங்கள் உடலை மெய் மறந்து உங்களை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமல்ல. இதில் இன்னும் பதிவுகள் வந்து புதினமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆவண புதினமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனி அடைமொழியாக இந்த புத்தகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த சான்றுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொய்யிலே முக்கால் படி, புரட்டிலே கால் படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, பாரதிதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு புத்தகம் நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னா அதில் ஆதாரபூர்வமான சான்றுகள் தெளிவாக பதிவு பண்ண வேண்டியது கடமை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வெல்லும். நீ செல்லும் இடமெல்லாம் வெல்லுவாய், நமக்கு எதிர்காலம் மிக அருகில், நாங்களும் வந்து ஒரு 2 முறையாவது இந்த ஒரு கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள்ள 4 முறை இலங்கை பயணம் போயிட்டு வந்துட்டேன். நான் செல்வதை விட, பேசுவதை விட செயலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செயல்படுத்தி கொண்டு சென்றால்தான் நாம் மீடுவதற்கும் மீட்டெடுப்பதற்கும் நம்மால் முடிந்தவைகளை செய்ய முடியும் என்பதை உங்கள் சார்பாக உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.